நீங்கள் வந்து இந்த பழகி கொள்வது நல்லது. நம்ம வந்து கடைசி காலத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம கடந்த காலத்தில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை அதை நினச்சி நினச்சி பார்ப்போம். நல்ல விஷயங்களா இருந்தால் அதுக்கு மனசு ஏங்கும். கஷ்டமான விஷயங்கள்லாம் குற்ற உணர்ச்சி வரும். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு லேர்னராக இருங்க, ஒரு மாணவனாக இருங்க. அது வயசே தேவையில்லை. ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள பாருங்க. அது ஒரு லாங்குவேஜ் மொழியாக இருக்கலாம், மறதி இல்லாமல் இருக்கும் பொழுது மொழியாக இருக்கலாம், ஒரு இசையாக இருக்கலாம், ஒரு கருவியாக இருக்கலாம், இசை கருவியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தான் பிடித்த ஒரு ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். அது ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கலாம், அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்க்கலாம். அல்ல பார்வை இல்லைன்னா அதில் கஷ்டமாக இருந்ததுன்னா காது வந்து கேட்குற விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கும் சில செயலிகள் இருக்குது. அதை விட முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நல்லா பாருங்கள், மனசை வந்து கொஞ்சம் தைரியமாக வச்சுருக்கணும், தனிமை பழகணும். அது முக்கியமாக வந்து எதுக்கும் வந்து யார்கிட்டையும் எதிர்பார்க்குற நிலைமை வேணாம். மினிமலிசம்ன்றது பொருள் விஷயம் மட்டுமல்ல. இது எனக்கு வந்து குறைஞ்ச அளவு சட்டை பேண்ட் இருந்தால் போதும், குறைஞ்ச அளவு என்னுடைய பொருள் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமான ஆபரணங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. இது மாதிரி ஒரு மினிமலிசம், சாதாரண எளிமையான வாழ்க்கை மாதிரி எதிர்பார்ப்புகள் கூட ஒரு எளிமையாக இவங்க வந்து பேசணும், இவங்க வந்து இருக்கணும், என்கிட்ட வந்து பேரனை விட மாட்டுறாங்க, என்கிட்ட மருமக பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து எல்லா பச்சை இலைகளும் பழுப்பு நிறத்துக்கு போய் சருகாய் தான் மாறும். அதை வந்து சருகுகள் வந்து நம்ம வந்து பச்சை இலையை பார்த்து நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த நிலைமையில சந்தோஷமாக இருங்க. நிலைமைக்கு நல்லபடியாக உண்டு உறங்கி கழித்து உங்கள் ரசனையில் உங்கள் ஞாபகங்கள் இருக்கிறது நல்லாயிருக்கும்.